சாலையில் போகும்போது இவரே போக்குவரத்து காவலராயிடுறாரு. அவன் சாலையில் இருமருந்து யார் வர்றது, யாருப்பா இவ்வளவு பேர், என்னப்பா இப்படி, இவன் பைய ஒழுக்கமாக வச்சுட்டு போனாலே போதும். அவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு இருசக்கரத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் இப்படி போகணும். யாரோ என்ன பண்ண, அவன் பதறி போய் விபத்தானான்னா பின்னாடி வர்ற வண்டி என் வண்டி என்னையே பிடிச்சிப்பான். நான் பாட்டுக்கு வருவேங்க, அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானங்க. இவன் இங்கே போ அவன் எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருந்தா யாரா வரான்னு சீனா. இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு. இது முதலமைச்சரானா என்ன ஆகுது? எனக்கு 10 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒத்த ஓட்டாக்கி 9 ஓட்டை ஊர அனுப்பி இங்க இருந்து பின்னாடி அவனை சத்தம் கொடுப்பான். அவன் அந்த வண்டியில் இருக்க கர்மந்த யாருப்பா, அவன் என்னைக்கு கொடுப்பான அதுக்குள்ள நீ என்னை வரவேற்கிறதுக்கு எதுக்கு ஊர்வலமா கூட்டி போற, நீ கூட்ட மேடைக்கு நின்று நான் வந்துருவேன். அப்படி இருசக்கரத்தை வச்சுக்கிட்டு மெதுவா நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிற மாதிரி இவங்க முன்னாடி அந்த வெளிச்சத்தை போடுங்கன்னா எல்லாரும் பார்க்கட்டுமே. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த அரசியலை முடிங்கடா. என்ன ஏன்டா லைட் போட்டாலும் இருக்கா தாங்க இருப்பேன். அதை பொண்ணு சரிப்பா, இதெல்லாம் மாத்திக்கணும்பா. இன்னும் அண்ணனை அப்படியே வச்சு பண்ணாதியப்பா. குழந்தைகள்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா கூட பொறுப்பா அப்படி பிடிச்சி விடாது. ஆனா இந்த பொம்மையை நீங்க பிடிக்கிற புடி இருக்க, ஒரு அளவில்லாத பிடிச்சு பார்த்து விளையாடுங்க. அதெல்லாம் தவிர்த்து. ஒரு கூட்டத்துக்கு அண்ணன் வர்றேன்னா ஒரு சார்ட் வரைவு இருக்கு. 8 மணிக்கு அண்ணனுக்கு காலை உணவு, 10 மணிக்கு முக்கியமான 10 மணி வரைக்கும் சந்திப்பு, கட்சியில் புதுசாக சேர்ந்த உறவுகளோடு படம் எடுக்கிறாங்க, 2 பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும், அவங்களுக்கு இந்த பேர் அவங்களே எழுதி முதல்ல கொடுத்துடணும். இது ஆண் குழந்தை. அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைய சடை பின்னி புட்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி நம்ம பேர் வைக்கணும்னா வெண்ணிலான்னு வச்சுட்டேன். அது ஆம்பளை பிள்ளை வெண்ணிலவன்னு வச்சுட்டு போயிருந்தேன். அது சமூகத்துல பெரிய குற்றம். விலைவாசி ஏறி போச்சு, அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. கருமம் முடிச்சவங்க கிட்ட ஏன்டா எனக்கு எதிரி நீங்க தான்டா. நான் பாட்டுக்கு இருக்கேன், நான் விழிச்சுக்கிட்டு தான் போறேன். மிளகா பொடியை கண்ணை போட்டு ஐயோ அவன். அதனால என்னென்ன இனிமே எழுது, நீ பேர் வச்சிருக்கியா இல்லையா? குலசாமி பேர் இல்லை எனக்கு. இந்த பாருங்க, இந்த எங்க ஆளுங்க அண்ணே, நம்ம அண்ணன் மயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குண்ணே, ஆம்பளை பிள்ளைண்ணே, சு சா சி சே கா, இதுல ஏதாவது பேர் வைங்க. இப்ப நான் புதிர் போட்டியில பங்கேற்று இருக்கிறேன். அவன்கிட்ட உனக்கு புரியுதா? இப்ப சரியா சொல்லிட்டேன்னா எனக்கு 10 மதிப்பெண். ஐயா ஜேம்ஸ் வசந்தன் சொல்வார்ல, தமிழ் சொல் வெல்லும் தமிழ் சொல்னு நடத்துறது. அது மாதிரி இவங்க என்னை பரிசு வைப்பான். தேர்வு ஒரு நல்ல பேர் வைன்னு சொல்லு, தமிழ் பேர் வைன்னு. அது இந்த படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, இன்னும் நீ ஒன்னாவை போட்டு உன்னை ப்ரொமோட் பண்ணல, வைங்க உன்னை தேர்ச்சி வர வைக்கல, அப்படிதான் இன்னும் படுத்துறான். அன்னைக்கெல்லாம் எங்க தாசு ஒரு பேரண்ட் என்னடா அப்படின்னா, அவர் வச்சுட்டாருன்னு நான் என்னென்ன பண்ணேன். இந்த தோசிக்கார போயிட்டு போய் பேர் கேட்காத, அவன் முதல் எழுத்து இதுல இருக்கணும்டா, அங்கேயே அவன் தலையெழுத்தை சுருக்கி போறேன். நல்ல பேரை வச்சுட்டு போடா, வாட்டு இம்சையை கூட்டுறது. 24 மணி நேரம் படம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆளுகளை கூட்டிட்டு வந்து எப்படி கூட்டத்தில் எப்படி அணுகுவாங்க தெரியுமில்ல? கூட்டத்துக்கு அண்ணன் வரேன்னா கூட்டத்துக்கு தான் நான் தயாராகி வருவேன். என் மூளை முழுக்க சிந்தனை முழுக்க கூட்ட மேடையில் தான் இருக்கும். நீங்க அங்க வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல படம் எடுக்கணும். நீங்க ஒரு தன் படம்ங்கிறீங்க, ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. இப்போ ஒரு நுட்பத்தை கையாளுறாங்க. ஒரு குழந்தைய அனுப்புறது என்னால மறுக்க முடியாதுல்ல, அப்புறம் அந்த தாயை அனுப்புறது மறுக்க முடியாதுல்ல, அப்புறம் அவன் வந்து ஒருத்தர் ஆரம்பிச்சவன எல்லாரும் வந்து. இப்பெல்லாம் படம் எடுக்கணும்னா அழுகுறாங்க. இந்த கேளுங்க, ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு, ஏமாண்ணா ஒரு போட்டோம் இதுக்கு எதுமா அழுகுற, சரி வா எடுக்கிறேன். நான் உனக்குதான் ஓட்டு போடுவேன். அம்மா போடும்போது போடுமா, இப்ப அழாதம்மா, அழுதுகிட்டே படம் எடுத்தா அசிங்கமா இருக்குமா. ஞாபகம் இருக்கா? வந்து கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு புது நுட்பத்தை கையாண்டுட்டாங்க. அழுதா அண்ணன் படம் எடுத்துருவாரு. முன்னாடி எடுத்துருங்க, யாரும் முன்பாக இருக்கா அண்ணன் படம் எடுக்கிறவங்க கட்சிக்காரங்க, வா 1 மணி நேரம் எடுத்துருவோம், ஒரு பின்புலத்தை தேர்வு செஞ்சு எடுத்துருவோம். 5 கருவி வச்சு எடுக்காத, எவ்வளவு கற்றுக் கொடுக்க வேண்டியிருப்பா. 5 கருவி வச்சு எதுக்கு எடுக்கிறேன், 1 மாத்திக்க. 5 இப்படி எடுக்கிறீங்கன்னா நான் எதை பார்க்கறது, இதை பார்க்கறதா, இதை பார்க்கறதா, இதை பார்க்கறது. சங்கர் கூட அத்தனை கருவி வச்சு எடுக்க மாட்டேன்.
இங்க வர நான் இதைத்தான் பார்க்கணும். நான் இங்க நிற்கும்போது இந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறது, இந்த அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அடிப்படை அறிவு. ஒரு கருவி நேரா பார்க்கணும். நான் இதை பார்க்கறதா, இதை பார்க்கும்போது நீ இங்க எடுத்தீங்கன்னா நீ எங்கேயும் எடுத்துக்கிட்டு நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க படறது இங்க பாக்குறாரு, அப்படி செய்யாத. இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. தவிர்த்துக்க, முறைப்படுத்துங்க. காலையில உணவு இது, மதிய மணி ஓய்வு, இத்தனை மணிக்கு போறோம், இங்க இருந்து கொடி ஏத்துறோம், இங்க கூட்டம் இப்படின்னு இருக்கணும். போகும்போது கொடி ஏத்துனா, கொடி ஏத்துறதுன்னு ஒரு மனநிலை இருக்கு. அங்க போய் பேசி பாரு, 1 மணி நேரம் தெரியும். நேரம் நெருக்கடியில மூளை வேலை செய்யாது. நேரம் அதிகமா இருக்குன்னா மூளை மெதுவா எடிட் பண்ணி தரும், ஒவ்வொன்றா எடுத்து தரும். நேரம் இல்லைன்னா சுருக்கி படப்படான்னு சுருக்கி விட்டு போய் நீ அங்க போய் மேடையில் போயிட்டு ரொம்ப நாளா நேரத்தின் அருமை எழுதி அடுத்து வருகிற பேச்சாளர்கள் சுருக்கமாக 2 நிமிடங்களில் பேசி முடிக்குமாறு கேட்கணும் அப்படின்னா அதை பேச வர ஒவ்வொருத்தனுக்கும் அவமானம். நீ அதை அங்கே கீழே இருக்கிறவர்கிட்ட பேசக்கூடாது. ஐயா நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா சரிவா ஒரு 5 நிமிடத்துக்கு மிகாம பேசுனையா அப்படின்ட்டு அது அவருக்கும் உனக்குமா இருக்கு. இந்த மேடையில், பொது மேடையில ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகள் இருக்கையில் வந்து அமருமாறு என்ன இந்த கரகாட்டமா நடக்குது? ஊர்ல தான் கோயில் திருவிழாவுக்கு அறிவிப்பாங்க. மொய் எழுதுகிறவர்கள் இந்த பந்தல் வாசலே வாழை மரத்துக்கு அடியிலே மொய் மேசை இருக்கிறது, அங்கே எழுதி விட்டு விருந்தை சாப்பிட்டு விட்டு மொய் எழுதி விட்டு செல்லுமாறு. இதாது அவன் உட்காருவான். நீ என்ன பிஜேபி திமுகவா? கையில காலில் வந்து உட்கார சொல்லப்பா, மேடையில உட்கார சொல்லப்பா. அவன் உட்காருவான். நீ பாட்டுக்கு வேலை உன் வேலையை செய்ய, அவன் உட்காருவான். அதெல்லாம் அறிவிக்க கூடாது. அதெல்லாம் பெருத்த அநாகரிகம். இந்த பாக்குற உயிரே போகும். அப்படியாரு அவன்கிட்ட வாங்கடே, அந்த ஒளிவா இங்க பறிங்கடான் என்னத்தையாவது பேசுறது. அது பேசிவிட்டு சென்ற அண்ணன் ராவன் அவர்களுக்கு நன்றிகள் பல கேட்டார். அவரு ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு நன்றியில முடிக்கூடாதான். அவனுக்கு அடுத்து வருகிறவர்கள் 2 நிமிடத்திற்கு மிகாமல் பேசிவிட்டு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேசு. இவன் 2 நிமிஷம் பேசிட்டான், இதை 2 நிமிஷம் பேசுவான். இந்த ஒழுங்கீனங்கள் உங்கள் வாழ்நாளில் இனி நாம் தமிழர் கட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஓரத்திலும் இருக்கக்கூடாது. அங்கன புதுசா வந்தான் கற்பிச்சிருக்கவன் செய்யாத தம்பி. நம்மை விமர்சித்து போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா? நாம் தமிழர் பிள்ளைகள் தான். அவன் வம்புக்கு என் படத்தை போட்டுட்டான், அண்ணனை என்ன வச்சுட்டான்னு பார்ப்போம். நீ 4 பேர் பார்க்கறத 40 ஆக்குற, 40 400 ஆக்குற, 400 4000 ஆக்குற, 4000 40 ஆக்கிரமாக்குற, 40,000 4 லட்சம் ஆக்கிற. அது இருந்த இடத்துல காசு வருது. நல்லா நம்மளை திட்டி திட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சொன்னால திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா அப்படி நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சோறு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தவிர்த்து விடு, தவிர்த்து விடு. சும்மா போட்டு அதை எதையாவது பார்த்துருக்காத. அவன் உள்ள வர வைக்கிறதுக்கு பார்ப்பான்பா. எங்க ஊர்ல நான்லாம் படிக்கும்போது சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான். அந்த அம்மாவா அது இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஒரு நடனத்துக்கு கதாநாயகெல்லாம் விட்டுட்டு பெரிய படமா சில்கு படத்தை போட்டுருவான். அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவான். துண்டறிக்கை ஒன்று கொடுப்பான், துண்டு சிட்டு. சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம், ஜெயமாலினியின் கவர்ச்சி நடனம், அதிரடி மயில் கூச்சரியும் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் துபான் மெய். அது அந்த காலகட்டத்திலே துபான் மெய் ரிவால்வா ரீட்டா குதிரை. அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வர்றான்ல, அது மாதிரிதான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கணும். இங்க கூட ரைனிங்க. அதானே வள்ளலார் பெருவழியில போய் நீ என்ன நீ அடிக்கல் நாட்டி நீ மத்திய அரசு நீ இதுன்ற வேற இடத்துல போய் கட்டு. பல ஆண்டுகளா நாங்க வழிபட்டு வர்ற பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகிற அந்த பெருவழியில தான் நீ வந்து இது தொடங்குவியா? செய்யாத அப்படின்னு ஒரு கருத்து. இவ்வளவுதானே. இப்ப அண்ணன் கேட்கிறேன்ல, சொந்தமா ஒரு விண்ணூர்தி கூட கிடையாது உனக்கு. அதுக்கு 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம், ஏர்போர்ட். அது எங்க ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏர்போர்ட்டி உழணும். இவ்வளவுதானே பதிவு. இதை பேசிட்டு வைக்க வேண்டியதானே. இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, போட்டு அனுப்பிவிடு. பரப்புறத வேலை. நீ எனக்கு போடு, நான் எல்லாருக்கும் பரப்புறேன். அப்ப இதுல என்ன வழி இருக்குது? நமக்கு நாமே ஊடகம்.
இவ எல்லாரையும் திட்டி திட்டி செய்ய வச்சு, தம்பி துருவன் விட்டுட்டான், அந்த என் தம்பி வெற்றிச்சீலன் பண்ணிட்டு விட்டுட்டான், தம்பி பாலமுரளி பண்ணிட்டு விட்டுட்டான், இப்பெல்லாம் செய்யுங்கடாரே, தயவு செய்து செய்யுங்கடா. ஒரே நாளில் எல்லாரும் வந்துட மாட்டான். நான் முத இயக்கம் தொடங்கும் போது எல்லாரும் வந்துட்டீங்களா? இத்தனை பேர் வந்துட்டீங்களா? சரி, நீ முத தேர்தலில் நின்ன 2016 இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டானா? இல்லை, 4.5 லட்சம் பேர் தான் போட்டிருந்தான். அடுத்து 17 லட்சம் போட்டான், அப்புறம் 31 லட்சம் 32 லட்சம் பேர் போட்டான், இனி 62 லட்சம் பேர் போடுவான், அப்புறம் 1,20,00,000 பேர் போடுவான். அப்படிதான் வரும். உனக்கு பேச்சு இருக்கா, செய்தி இருக்கா, சுருக்கமா சொல்லிட்டு வா. அவர்களை, மாவட்ட செயலாளர் அவர்களை, இவர்களெல்லாம் இருக்கட்டும், செய்தி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தேர்தலில் இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க 4 வார்த்தை பேச முடியுமா? முடியாதா? பேசிட்டே இருங்க, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு கீழே உட்காரு. பெருந்தலைவர் மேடையில் இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு அப்படி, இவர் யார் என்று தெரிகிறதா? அவர் பார்த்துட்டாரு, இவர் தெரிகிறதா? இவர் எப்பேற்பட்டவர்? சட்டையை பிடிச்சு உட்காருன்னே, என்ன யாருன்னு தெரியாம எவ்வளவு பேர் குடிக்கேன். பேச செய்திருந்தா பேச, நான் உட்காரு, வேற ஆளுக்கு நேரம் கொடு, வேற ஆள் பேச சொல்லுப்பா. இதை நான் செய்யறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுட்டேன். பேச செய்திருந்தா பேசு, இல்லைன்னா அண்ணா அந்த வாய்ப்பை வேற ஆளுக்கு கொடு. அவன் நல்லா பேச தயாராகி வந்திருப்பான், அவனுக்கு நீ தட்டி பிரிக்கிறான் அந்த வாய்ப்பை. ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த தடவை நீ கேட்காத, சுழற்சி முறையில் பேச பாரு. அண்ணன் பேசாத கார்த்திக் இருக்கான், பேசாத சல்மான் இருக்கான், பேசாத அபு இருக்கான், அவனுக்கு ஒரு தடவை கொடு அப்படின்னு சுழற்சி முறையில் நீ சொல்லு. உன்னுடைய தலைமை பண்பை, பெருந்தன்மையை, பெரும் உள்ளத்தை வளர்த்துக்க. அதை விட்டு எல்லாத்துலயும் நானே நிற்பேன். சாகணும் முதல்ல போறியா? சும்மா என்ன தியாகம் பண்றது? என்ன போன தடவை நான் பேசிட்டேன், இந்த வாட்டி தம்பிகள் கொடுங்கன்னு அவன் பேசுறேன். அடுத்த ஒரு இடத்துல நான் பேசுறேன், அவன் வந்து அண்ணன் இதுல எனக்கு சரிவா கருத்து இருக்குன்னு நான் பதிவு பண்றேன். பண்ண இது ஓங்கச்சி ஓ மேடை. அதை விட்டு எல்லாத்துலயும் நானே பேசுவேன். பேசுனதை திருப்பி பேசுறேன். அதை பேசக்கூடாது. நேரம் பொன் போன்றது அல்ல, நேரம் உயிர் போன்றது. நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாது. உனக்கு நீ பாடு பேசிட்டுப்ப. எதனால் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஆக அந்த வகையிலே இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இடத்திலே நான் இது குறிப்பிட வேண்டும் என்று பல நாட்களாக எண்ணிக்கிட்டே, என்னடா அதை சொல்ற என் பங்காளி வடிவல் சொல்ற, என்னப்பா குறிப்பிட விரும்ப, குறிப்பிடுப்பா. 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் சரிவா கருத்து. வணக்கம், கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு போனிதானே. இமாயன் அவர்களே, அமுதா நம்பி அவர்களே, அவங்க இருக்காங்களே, அவர்களை சுண்ணாம்பு சவர்களை என்ன தியாக போட்டு இம்சையை கூட்டுறது. அங்க இருந்து திரும்பல. அது முன்னாடி என்ன பண்ணிட்டு தமிழ் இனமே, யார் நான், அவரே இவரே, வருக இந்த பதாக வைக்கலன்னா நான் திரும்பி போயிடுவேனா? தெருவுங்க இந்த கர்மத்தை பார்த்து ஒழிக்கத்தாண்டா நம்ம இந்த வேலையை செய்யலாம். நம்ம இடத்தில் பொருளாதார வலிமை இல்லை, ஊடக ஆதரவு இல்லை. நம்முடைய அரசியல் வளர்வது என்பது பல பேருக்கு ஆபத்தானது. தமிழ் தேசியம் வளர்கிறது, அது ஆபத்து என்று வெளிப்படையாக பேசுவதையே நாம் எல்லாம் கேட்டிருக்கோம். உடனடியாக நமக்கு ஒரு கேள்வி எழும், அப்ப தமிழ் தேசிய வளர்ச்சி, அதன் வெற்றி என்பது ஆபத்து. யாருக்கு ஆபத்து என்ற ஒரு கேள்வி எழுது. யாருக்கு ஆபத்து? இதுவரை ஊழல் செய்து, லஞ்சம் பெற்று, மண்ணை சுரண்டி, மலையை திருடி, மக்களின் நலத்தை பற்றி கவலைப்படாது, கேடுகட்ட, முறைகட்ட ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்களுக்கு, தமிழ் பேரினத்திற்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்தவர்களுக்கு தமிழ் தேசிய எழுச்சி, வளர்ச்சி, வெற்றி என்பது உண்மையிலேயே ஆபத்தானது தான். பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஆனால் அதையும் விட நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சுவடுகளிலும், தடங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. குறிப்பாக ஊடகத்தை அணுகுகிறவர்கள், ஊடகத்தில் இயங்குகிறவர்கள், வலையொலியில், இணையதளத்தில் பதிவிடுகிறவர்கள், பதிவேற்றுகிறவர்கள், பொது விவாதங்களுக்கு செல்கிறவர்கள், மேடைகளில் ஏறி பேசுகிறவர்கள், நான் உட்பட நாம் பேசுவது நம்மை பெற்றவர்களுக்கு, நம் உடன் பிறந்தவர்களுக்கு, நம் உறவினர்களுக்கு என்கிற எண்ணம் ஒவ்வொரு என் உடன் பிறந்தார்களுக்கும் இருக்கு. என் தம்பியோ தங்கச்சியோ எங்க அம்மாவோ அப்பாவோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, உங்க எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் எழுதுகிற எழுத்து, பதிவு செய்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் மிக கவனமானதாக இருக்கும். தெரியாம செஞ்சுட்டேனே, நான் செய்யல, யாரோ எழுதுனத முன்னகர்த்தின, அந்த விளக்கமெல்லாம் இங்க சமூகத்துல சட்டத்துக்கு முன்பு எடுபடுது.
தெரியும். நம்ம ஒரு போக்கில் ஓடிக்கொண்டிருப்போம், திடீர்னு ஒருவருக்கு சிறை வரும். என்னன்னா அவர் முகநூல்ல ஒரு பதிவிட்டாருன்னு. அது அவசியமானதா? இல்லை. கட்சி பதிவிட சொல்றதா? இல்லை. தலைவர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து போடணும், அது போடணும். ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது, அந்த போராட்ட வடிவமைப்பை தன் முகப்புல வைக்கணும், அது குறித்த செய்தியை பகிரணும். அதுக்கு யாரும் தடை இல்லை. ஆனா அப்படி இல்லை. எதையாவது எழுதுறது, எதையாவது பேசுறது, எதையாவது அந்த மாதிரி செய்யறது அமைப்பாகாது, இயக்கமாகாது. எல்லாவற்றிலும் மேம்பட்டு மக்கள் இராணுவமாக மாறாது. அப்ப மேய்ப்பன் சரியில்லை அப்படின்னு எங்கேயோ ஒரு ஓரத்துல போடுறது ஒரு பதிவுக்கு கட்சி பொறுப்பேற்க வேண்டியது வருது. அது சமூகத்தின் முன்பு பதில் சொல்ல வேண்டியது வந்து. அந்த நெருக்கடி யாரால் உருவாகுது? அவர் யாருன்னே தெரியாது. அவர் கட்சியில உறுப்பினரா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி ஃபேக் ஐடின்னு ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவை போட்டு படுத்துடல. என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்கு இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலைபேசியிலேயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதிலேயோ வைத்துக்கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் நானும் குற்றவாளியாக. நம் மீது நடத்தப்பட்ட விசாரணைலாம் அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு பல நாட்கள் பயணம் முடக்கம், வேலை திட்டம் முடக்கம், அது குறித்த செய்திகள், அது குறித்த விவாதம் அவசியமற்றது. அந்த செய்தி வந்த உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் சேரலாம் என்பதை நிறுத்தின. யார் வேணாலும் உறுப்பினர் அப்படி எடுத்து அட்டையை வச்சுட்டு அவன் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்து விட்டு வழியை நம்ம மேல போட்டு போயிட முடியும். அதை வைத்துக்கொண்டு உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேரியக்கத்தை தடை செய்ய முடியும். ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. நாம் தமிழர் பிள்ளை கட்சி ஒரு முடிவு எடுக்கின்றால் அதை அண்ணன் அறிவிப்பாங்க, அதை பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கணுமே வெளியே ஆர்வத்துல எல்லாரையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. 13 ஆண்டுகள் கழிச்சு 14ஆண்டுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தல். அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்றம். உங்க மாவம் நான் கம்யூனிஸ்ட், அவர் பார்வையில நான் கம்யூனிஸ்ட் பெரியார் அப்படித்தானே. உங்க மாவம் என்ன சொல்றாரு? துப்பாக்கி முனையில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்குதுங்கிறாரு. அப்படி நம்ம துப்பாக்கி முனையிலேயே நம்ம அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுட்டுட்டு சொல்றாங்க, என் துவக்கிலிருந்து வர்ற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கு. இது என் தலைவன் மேல சத்தியமா ஆணையா என் தலைவன் சொன்னது. அதை என் தம்பிகளுக்கு நான் சொல்றேன். என் அண்ணன் அவன் தம்பிக்கு சொன்னதை அவன் தம்பி என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன். அதனால முகப்பு புத்தகத்தில் எழுதுகிறவர்கள், செய்திகளை பகிர்கிறவர்கள் மிகுந்த கவனமாக தேவையற்றதை தடுத்து நிறுத்துங்கள். பிறருக்கு பகிராதீர்கள். உங்களுக்கு என்னைக்கு என்னை பற்றிய புரிதல் மதிப்பீடு வரும் என்பது எனக்கு தெரியல. ஆனால் நான் அதுக்கு வருந்தல. ஆனால் ஒரு அளவுக்கு மேல நீங்க என்னை சித்திரவதையும் கொடுமையும் படுத்துங்க. எதையாவது ஒன்றை எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க. நான் என்னமோ ஒரு செய்தியை எடுத்து படித்தா அது ஒரு 20 பக்கத்து கட்டுரையா இருக்கு, 4 பக்கத்து கட்டுரையா இருக்கு. தேவையில்லாத எவனே எழுதுனதை எனக்கு அனுப்பி என்ன உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக அதை குப்பை தொட்டியாக்கணுமா என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு வயது குழந்தைக்கு எனக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்துறேன். நான் என்ன வேலை செய்யறது? கட்சியில் இருக்கிற எல்லாரும் வெளிநாடு அந்த நாள்ல அண்ணா என் மகன் இவன் ஒரு வயது, அது பேரும் தமிழ் பேர்ல கிஷோசன் அசோசன் ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுறேன், அவனுக்கு வாழ்த்து. நான் வாழ்த்திருக்கேன் பெரிய பணம் அவனுக்கு தெரியுமா? என்னுடைய நேரம் எவ்வளவு முக்கியம், என்னுடைய வேலை எவ்வளவு மண்டை இத்தனையூண்டு மூளை, இவ்வளவு வேலை. ஒரு தடவை செஞ்சு பாரு. நீ ரொம்ப நாள் இருக்க வேணாம். காலையில் 5 மணிக்கு என்னோட இருந்து நானாயிரு, மாலை 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சு பாரு. நீ உயிரோடு இருந்துச்சுன்னா அவன் காலில் இருந்து வணங்க. தற்கொலை பண்ணி செத்து போவா, இல்லை யாராவது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன். 2ல் 1 நடக்குமா நடக்காதா? வாழ்க்கையில நான் நினைப்பேன், ரொம்ப படுத்துறாங்களடா, ஒரு அடிமை சிக்கிட்டேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் என்னை நீங்க வச்சு செய்யக்கூடாது. இதுல இதுவரை நீங்க எழுதுனது, இதுவரை நீங்க செய்தது, இதுவரை நீங்க பொறுப்பற்று இருந்தது இதெல்லாம் அழிச்சு. ஆனால் இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடத்திலும் மிகுந்த கவனம். ஒரு முறைக்கு 2 முறை அல்ல, 1000 முறை யோசிங்க, சிந்திங்க. அப்படி எடுத்து கவனமாக. நீங்கள் ஒரு அடிமை தேசினத்தின் உரிமைக்கு போராட வந்த ஒரு புரட்சியாளன் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும். நீங்க ஒரு கட்சி, அதில் ஒரு தொண்டை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கட்சியில் இவர் முன்னாடி இருந்து இருக்கிறார், பின்னாடி இருந்தவர் சுட்டாலும் துப்பாக்கி சுடும், இன்னைக்கு சேர்ந்தவர் சுட்டாலும் சுடும்.
60 வருஷமா இருக்கிறவர் சுட்டாலும் சுடும். அதனால இவர் சின்ன வீரர் பெரிய வீரர்லாம் இல்ல, எவன் ஈடுபாட்டோடு சண்டை செய்யறானோ அவன் தான் இங்க. அதுதான் முக்கியம். அதனால என் அன்பிற்குரியவர்கள், அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் எழுத்தும் பேச்சும் மிகுந்த கவனத்துக்குரியதான். அடித்த வார்த்தைகளை தவிருங்கள். பிறரை விமர்சிக்க வேண்டியது இருந்தால் கண்ணீத்தோடு அழைத்து மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள், பெருந்தகை அவர்கள், போற்றத்தக்க அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் தேவையில்லாத பேசிக்கொண்டு கூடாது. எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். நீ தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட. இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே, அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று இது வரலையே, அதுக்கு எதிராக இது தொடங்கப்படலை. எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இது களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம். அவர்கள் விமர்ச தாங்கிக்க, விமர்சனங்களை உரமாக்கு, உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு. அவ்வளவுதான். போட்டு அவன் பேசிட்டானே இவன் பண்ணிட்டானே. மேடையில் ஏறும்போது முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. மற்ற கட்சியில் அப்படி இல்லை. கீழே இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நேர ஒதுக்கி அனுப்புறது அது இல்லை. எல்லாரும் மொத்தமாக மேடையில் இருந்துட்டு பண்ணுவாங்க. நீங்கள் அது ரொம்ப அநாகரிகமான. ரெண்டாவது, உங்களுக்குலாம் அண்ணன் ஜுரங்கள். நீ மேடையில் நான் பேசிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற தூங்கி விடுவார், பக்கத்தில் எடுத்து அலைபேசியில் பேசுவார். அந்த நேரம் பார்த்து மோடி அவரை கூப்பிடுவார், இல்லைன்னா ஐயா அமித்ஷா கூப்பிடுவார். அவருக்கு அவசர அழைப்பு வந்துடும். முன்னாடி இருக்கிற வேலை ஆயிரக்கணக்கான பேர் எம்பேச்சை கவனிச்சுட்டு இருப்பான், அவர் யாரோட பேசிட்டுப்பார். அப்ப என்ன பண்ண, இந்த அநாகரித்தை ஒழிக்கணும். கீழே மேடையில் யாரை சொல்றாங்கன்னு அவங்க பேசு. முழக்கம் போடுறது, நான் தமிழர், நான் தமிழர், நான் தமிழர். கட்சி பேராடா முழக்கம்? கட்சி பேரா? இப்ப காங்கிரஸ்காரங்களாம் கொண்டா காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படியா கத்துவாங்க. பிள்ளைங்க நான் சரியா வளர்க்கலைன்னு எண்ணெயில செருப்பு கட்டி இருப்பான். என்னடா கட்சி வச்சிருக்காங்க சீமான்? எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். எவ்வளவு முழக்கம், உறுதிமொழி பூரா முழக்கம் நம்ம போட வேண்டியதானே. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும். இது சொல்லி இதை விட்டு இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இது எவ்வளவு இருக்கு, எத்தனை தத்துவ முழக்கங்களை வச்சிருக்கோம். அதெல்லாம் விட்டு நாம் தமிழர்னு கத்துறது. என்னை சொன்னாங்களே 24க்கு அப்புறம் கட்சி இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். நான் இருக்கும் வரை என் லட்சியம் இருக்கும், நான் இறக்கும் வரை என் லட்சியம் இருக்கும், நான் இறந்தாலும் என் லட்சியம் இருக்கு. என் லட்சியம் இருக்கும் வரை என் கட்சி இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த லட்சியத்தை தான் நீ முன்னிறுத்துற. நீ என்னைய தலைமை இருக்கல, நீ ஒரு தத்துவத்தை தலைமை இருக்கிற. தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின், தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற உயர்ந்த கனவு, ஒரு புனித கனவு, உன்னதமான இலட்சியம். மற்றவெல்லாம் சொல்லுவான் என் கட்சி இனத்துக்கான கட்சி, அதனால எல்லாருக்கும் பிரதிநிதி இருக்கும். குடிவாரி கணக்கெடுப்பு எடுன்ற நம்ம வலியுறுத்துறோம். மற்றவர்கள் அதை கவனிக்க மாட்டாங்க. கோனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, பிள்ளைமாருக்கு சிக்கடா இருக்கா, உடையா இருக்கா, முத்திரை இருக்கா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நம்ம கொடுத்தாங்க. அதுலயே குறவர் இல்லை, குயவர் இல்லை, வண்ணார் இல்லை, ஆதி தமிழ் குடிகள், முடிதிருக்கிற மருத்துவர் குலம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்ப 216ல 226ல 2026ல சரி பண்ணும். ஆனா இப்ப இதுதான் முடியுது. அண்ணன் யாருக்கும் சீட்டு யாருக்கும் கொடுக்கலப்பா, உன் அக்காவுக்கு தான் கொடுக்குது, உன் தங்கச்சி தான் கொடுக்குது, உன் அண்ணன் மாமச்சனுக்கு தான் கொடுக்குது. எவனுக்கும் இல்ல. நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆப்பிரிக்காவில இருந்து கொண்டு வந்து இறக்கல. இந்த மாவட்டத்தில் ஆள்லையா? இல்ல இல்ல. நீ வேட்பாளர்ல ஒருத்த நான் நிறுத்துற வேட்பாளர்ல இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றா. நான் ஆட்டத்தை விளைக்கிறேன். தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செய்து கொண்டு நிறுத்துறதுக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டியது. சமூக பிரதிநிதித்துவம் பார்க்கணும், கல்வி தகுதி பார்க்கணும். பெண்களுக்கு கல்வி தகுதி இருக்கு, சமூக பிரதிநிதித்துவம் இருக்கு. ஆனா நிக்க பயப்படுறாங்க. போர்க்களத்தில் புகுந்து பல ஆயிரக்கணக்கில் நம் தங்கைகள் உயிரை கொடுத்தார்கள்ங்கிறத கூட தெரியாம நம்ம பிள்ளைகள் இன்னும் வந்து வீதிக்கு வர பேச பயப்படுறாங்க. அதனால யாரை அண்ணன் நிறுத்தினாலும் நான் வேலை செய்வேங்கிற முடிவுக்கு நீ வந்துடு. எல்லாரையும் சமமா மதிக்கணும். அங்க போய் நிர்வாகி மாவட்ட செயலர் சரியில்லை, ஒன்றிய செயலர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னா அவரை நியமிச்ச நான் சரியில்லைன்னு அதுக்கு நேரடியா சீமா நீ சரியில்லைன்னு போயிடலாம். அப்படித்தானே? அவர் சரியில்லைங்க,
அப்படின்னா அவனை நான் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கேன். அப்ப நான் தானே சரியில்லை? அப்படிதான் நான் தானே சரியில்லை? என்ன சொல்ல வர நீ? உன்னை இந்த தொகுதியிலேருந்து அந்த தொகுதியில நிறுத்துறேன், ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு நீ போயிடுவேன். கட்சி நிர்வாகம் அவன்கிட்ட இருக்கும், நான் அவன்கிட்ட தானே பேசணும். என்னப்பா பிரச்சனை நாகப்பட்டினத்துல, என்னப்பா பிரச்சனை திருவண்ணாமலையில், அவன்கிட்ட தான் பேசணும். அதனால வேட்பாளர்களும் பொறுப்புணர்வோடு நடங்க. இத்தனை கோடி தமிழ் மக்கள்ல 40 பேரை முன்னிறுத்தி நிக்கிறோம்னா நீங்க எங்கள் கொள்கையின் தூதுவர்களா உங்களை கருதும். இயேசுபிரானுக்கு 12 சீடர்கள், நபிகள் நாயகத்திற்கு பல சீடர்கள், பல கொள்கை பரப்பாளர்கள், எடுத்து தத்துவத்தை கொண்டு போனவர்கள் இருப்பார்கள். அதுபோல உங்களை ஆகப்பெரும் பேரினத்தின், தமிழ் தேசிய இனத்தின், தமிழ் தேசிய அரசியலின் தூதுவர்களாக உங்களை நாங்கள் கொள்கையின் தூதுவர்களாக கருதுகிறோம். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க அதை உணர்ந்து நீங்க கடமை செய்யும். பொறுப்பாளர்களும் வேட்பாளர்கள் யாரும் வேறு கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல, நம் உடன் பிறந்தவர்கள், நம் இரத்த சொந்தங்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையும் அன்பையும் ஆதரவையும் நீங்க கொடுத்து அரும்பாடாற்றி வெல்ல வைக்கணுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நீ போ பாரு, நம் முன்னவர்கள் செஞ்ச தியாகங்களை, ஈகங்களை பாரு. மொழி செத்து விடக்கூடாது என்று செத்தவன் அவனுடைய ஈகத்தை பாரு. உயிரை கொடையாக கொடுத்தவனை பாரு. உடல்ல நெருப்பை கொட்டி சிறுக சிறுக வெந்து செத்தவனை பாரு. 50,000க்கு மேலான மாவீரர்கள் உன் இனம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, உன் தாய் நிலம் பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக உயிரை விட்டவனை ஒரு நொடி எண்ணிப்பார். எல்லாவற்றையும் கூட நீ மறந்து விடு. கடைசியாக நெஞ்சிலே 5 குண்டு வாங்கி மல்லாந்து படுத்திருந்த உன் உடன் பிறந்தவன் தம்பி பாலச்சந்திரனை நீ அடிக்கடிப்பார். உன் முகப்பு படத்துல காலையில் வேலைக்கு ஓட்டு கேட்க போய் அவனை ஒரு தடவை பாரு. 5 தோட்டா தம்பி, எதிரியை துரோகையை வீழ்த்த இன்னைக்கு நம் கட்சிக்கு 5 ஓட்டாவது நான் வாங்கிட்டாண்டா வருவேன் அப்படிங்கிற ஒரு மானத்தை காட்ட களத்தில் நின்ன இனம். மானம், வீரம், அறம் 3 உயிரென்று வாழ்ந்த இனம். உயிர் 3 எழுத்து, தமிழ் 3 எழுத்து, மானம் 3 எழுத்து. இந்த பாரு, மானமும் வீரமும் அறம் உயிரென்று வாழ்ந்த இனம். அறத்தின் வழி நின்று போராடிச்சு மானத்தை காக்க. கடைசி அந்த மானத்தையும் இழந்து போராடிய ஒரு கூட்டம் ஒன்று என்றால் தமிழ் பேரின பிள்ளைகள். தங்க இசைப்பிரியாவை பார், அவர் செய்த ஈகத்தை பார், அவருக்கு நேர்ந்த கொடுமையை பார். அதுக்கப்புறம் உனக்கு இந்த நாம் பிரியவன் நீம் பிரியவன் அகந்தை இருக்கு, சோர்வு இருக்கு, மெத்தனை இருக்கு அப்படின்னா நீ போய் இந்த படையில் இருக்க போயிட்டே. 5 பேர் இருந்தா சாதிக்கலாம், 50 பேர் இருந்தா விவாதிக்கலாம். தலைவர் நமக்கு கத்துக் கொடுத்தது 5 பேர் போதும். ஒரு தொகுதிக்கு 10 பேர், 10 பேர் முத்து பெறா நான் வென்றேன்டா எழுதி வச்சுக்கிறா, வென்று காட்டுறேன். கோயில்பட்டியில கூடினவனா கட்சிக்காரனா, இல்ல சுரண்டையில கூடினவனா கட்சிக்காரனா, இல்ல 31 லட்சம் பேரும் 32 லட்சம் பேரும் கட்சிக்காரனா? தன்மானமிக்க தமிழின மக்கள், மான உணர்வு, இன உணர்வு கொண்ட மக்கள். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், நல்லாட்சி இந்த நாட்டில் நடக்கணும். போய் பாரு. நல்லாண்மை என்பதுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்ங்கிறான். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். வள்ளுவ பெருமகனார். வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பாத்துக்கடா, அதான்டா நல்ல ஆன்மகனுக்கு அழகு. அங்கிருந்து ஆரம்பிடா. அரசியல் பிழைத்தோருக்கு அறமே குற்றாகும். வள்ளுவ பெருமகனார். வாடா, அங்கிருந்து வாடா, பாடுறா, ஒவ்வொன்னா படிச்சு வாடா. கொட்டி கிடக்கடா தத்துவம். நீ என்னடா புதுசா கொள்கை கோட்பாடு வகுக்க போற? முறை செய்து காப்பாற்று மன்னவர் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இதை தாண்டி மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதரன், இதை விட தத்துவம்? துணிவுடைமை, தூங்காமை, கல்வி, இவை 3 நீங்கா நிலநாள்வதற்கு இருக்கா? வேற தத்துவம் இருக்கா? அஞ்சாமை, அறிவு, ஊக்கம், இவை ஈகை 4 எஞ்சாமை வேந்தற்கு அழகு, இதை விட கோட்பாடு வகுக்க போறியா? சொல்லு. எல்லாம் எழுதி வச்சு போயிட்டான், அதன்படி நடக்க ஆள் இல்லை. என்ன உனக்கு குறை இருக்கீங்க? போய் படிச்சு வா. அவன் காயத்தை பாரு, செத்தவனை பாரு, 50,000 பேர் செத்தவனை பாரு, நாடற்றவனை பாரு, உறுப்புகளை சிதைய கொடுத்துட்டு இன்னும் ஓடி ஓடி நிக்கிறது பாரு, கட்டக்காலு கைகளோட மொட்டை கையோட நிக்கிறவன் உடன் பிறந்தவனை பாரு, கண்ணை இழந்து நிக்கிறவனை பாரு, சொந்த நாட்டை வாழ்ந்த வீட்டை இழந்துட்டு அகதியா வந்து குடிசையில் இருக்கிறவனை பாரு, கழிவறை கூட இல்லாம இருக்கிற இந்த முகாம்ல போய் பாரு. போய் பாரு. 400க்கும் மேற்பட்ட விவசாயி செத்துருக்கான், அவனை பாரு. 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், அவனை பாரு. இதுக்கு மேலே உனக்கு வெறி விளையணும்,
இருக்காங்க, எங்கூட இருக்காங்க. அப்புறம் வந்துக்கிட்டு வேலை செய்ய மாட்டேன், எனக்கு பொறுப்பு போடலை. பொறுப்பை வாங்கிட்டு 11 வருஷம் என்ன பண்ண? பருப்பே வர மாட்டேன் போனியா? என்ன பண்ண? பொறுப்பு கொடுத்தா தான் வேலை செய்வேன். கொடுத்த போது என் கையில உலகத்துல ஒரு எளிய தத்துவம் தான்டா. ஓடி வெற்றி கோட்டை தொட்டவனுக்கு தான்டா பரிசு அறிவிச்சிருக்கான். எனக்கு பரிசு அறிவிங்க அப்பத்தான் ஓடுவனா தூக்கி போட்டு நீச்சு விட்டு போயிருக்கான். பைத்தியக்காரன் சேர்த்து விடுங்கிற எங்கேயாவது. தம்பி வேலைக்கு அப்புறம் தான் கூலி வரைய, கூலிக்கு அப்புறம் வேலை இல்லை தம்பி. வேலை செய்ய கூலி வரும். நீ வேலை செய். வேலை செய்யறவனை நிராகரிச்சுட்டு இந்த கட்சின்னு சொல்றா பார்ப்போம். அங்க உட்காந்து சேட்டா செய்யுது. யார் என் கட்சியில நீக்கி விடணும்னாங்கன்னு மாரியத்தவர்கள் நேர்ந்துட்டு வந்தோமா? இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல, இல்ல என் குலதெய்வம் வீரமாக கோயில வேண்டிட்டு வந்தானே சீமா, அம்மா ஒரு நாளைக்கு 5 பேரையாவது நீக்கி விடணுமா, எனக்கு நல்ல அருள் கொடுமா அப்படி வேண்டிட்டு வந்தானா? இங்க என்ன பைத்தியக்கார போய் உட்காந்து கட்சி இடத்துலயே உள்ள உட்காந்துக்கிட்டு சேட்டை என்னத்தை அதுல இருந்து என்னத்தை அது பேசுறது? உன்னைய முன்னிறுத்திக்கிறத முதல்ல நிறுத்து. நீ பிறந்த இனத்தையும் நீ பிறந்த மண்ணையும் உன் இனத்தையும் முன்னிறுத்தி எவன் நீ போராட வர்றியோ அவன் தான்டா நாம் தமிழர் கட்சியின் தளபதி, அவன் தான் தலைவன். அதை விட்டு சும்மா போட்டுக்கிட்டு அது எனக்கு இடம், இங்க கட்சிக்குள்ள தடக்கூடாது. நான் கட்சிக்கு ஆள் சேர்ப்பேன், இவர் கட்சிக்குள்ள அவருக்கு ஆள் சேர்ப்பார். 4 அல்லக்கை சேர்த்துக்கிட்டு அப்படியே வருவார். பாதி பேரை விரட்டிட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். அதெல்லாம் கிடையாது தம்பி. ஒரே பாயில படுத்து ஒரே தட்டுல தண்டவன் எங்க அண்ணனுக்கும் துரோகம் பண்ணியிருக்கான், எனக்கும் பண்ணியிருக்கான். மறுபடியும் சொல்ற மாதிரி இயேசுபுரான் ஒரே ஒரு யூதாஸ் துரோகி. எங்க அண்ணனுக்கு 1000 யூதாஸ், அவன் தம்பி எனக்கு ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் யூதாஸ். கடந்து போயிட்டு தான் இருப்பேன். இதெல்லாம் நீ ஒண்ணு நீ சின்ன இல்ல என்னப்பா எனக்கு கொடுக்காம நீ யாருக்கு கொடுப்ப? கவலைப்படாதவன் எனக்கு தந்தே ஆவான். நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தம்பி ஒரு சிங்களம் என்கிட்ட சொல்றான், சிமான் உங்க அண்ணனோட அமைதி எங்களுக்கு பெரிய பயத்தை தருது, அச்சமா இருக்குன்றான். யாரு? நம்மால் ஒண்ணுமே செய்யல, அமைதியா இருக்காரு பாருங்க, அது அவனுக்கு அச்சத்தை தருது. நீ என்னைய விட்ட, ஈயைய விடு, ஏய விடு, எதையும் விடு, சின்னத்தை விடு, எந்த ரியாக்ஷனையும் என் முகத்துல முன்னாடியாவது தெரியும். இப்ப தாடி வேற வளர்த்து மறைச்சிட்டேன், சுத்தமா தெரியாது. நான் அமைதியா இருக்கிறது அவனுக்கு என்ன எது செஞ்சாலும் தாங்குறானே. பங்காளி இது என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ பார்க்க இருக்க முடியாது. தகுதி திறமை இல்லை என்றாலும் உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வரும். அதற்கு ரொம்பவெல்லாம் சான்றுக்கு போகாத, ரொம்பவெல்லாம் சான்றுக்கு போகாத. உங்களே ஒருத்தர் இருக்கான், எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை, புதியதொரு தேசம் செய்வோம் இதழின் ஆசிரியர் தம்பி இடும்பவனம் கார்த்திக் இருக்கான். வரும்போது திக்கி திக்கி பேசுவான், ஆளுவான். வராது, மண்டைக்குள்ள நிறைய இருக்கும், வாய் வரைக்கும் வரும், வராது, தடுமாறுவான். தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை, உன் பேச்சை கேட்கத்தான் எல்லாம் உட்காந்துருக்கான், திமிரா பேசு. அதையெல்லாம் உங்களுக்கு பேசும்போது இந்த ஒளி வாங்கி நீங்கள் தான் இருக்கணும், எல்லாம் மங்களத்தையும் அவுட் பாக்ஸ் இருக்கணும். நீ யாரையாவது இப்படி பார்த்து பேசினே வச்சுக்காம கொட்டாய் விட்டான்னா நீ செத்து. நீ என்ன சொன்னார் என்று தெரிகிறதா அப்படிங்கிறது. நீ உயிரை கொடுத்து உருக்கமா ஒரு மதிப்பு மிக்க ஒரு கருத்தை சொல்ல போவேன் அப்படின்பா. அந்த நேரம் இவெல்லாம் ஒரு ஆளான்ட்டு பக்கத்துல என்ன சாப்பிட்ட கடையில அப்படியா போகும்போது சேர்ந்து போவோமா, இங்க போயிட்டுருப்பான். அண்ணா பெரியார் மாதிரி உனக்கு அப்படியே என்ன ஆயிரும், நீ கொட்டலாயிரும் மூளை. அதுக்கப்புறம் என்ன நம்ம இவ்வளவு போயிட்டு இருக்கா, ஆனால் எவன்ட்டே போயிட்டு இருக்காங்கன்னு நீ. அதனால இந்த பயல்கள் எல்லாம் அப்டா பாக்ஸ்ல வச்சு எவனுமே உனக்கு தெரியக்கூடாது. அப்படி பார்க்குற மாதிரி இருக்கு, நான் பார்க்கக்கூடாது. ஐயா மோடி மாதிரி இங்க ஒரு டெலி ப்ராமிட்டிங், இங்க ஒரு டெலி ப்ராமிட்டிங் இருக்கான் ஐயாவுக்கு. இந்தியா इज अवर नेशन है, इधर में साथ में है, बड़ा बड़े है, थड़ा थड़ा இங்க ஓடுது, இங்க ஓடும். அப்புறம் இங்க இருந்து அப்படிதான்
வரப்புயரா நீர் உயர், நீர் உயரா நெல்லுயர், நெல்லுயரா நம்மாலு அதெல்லாம் வரலைன்னா விட்டுலாம். அவர் நல்லா தான் பேசுவார், அதை விட்டுலாம். அது போட்டு அங்கே போய் ஐநாள் போய் பேச போயிட்டு டெலிகிராம் மீட்டிங் பழுதாகி வச்சு சிக்கிட்டேன். உண்மையிலே சிக்கிட்டேன். பாவமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி என்ன பண்றது? அதனால கவனமா இது செய்யணும். இந்த நீங்க செய்ய வேண்டியது பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் இது போர் என்று நீ முடிவு செஞ்சோம். நீங்க அண்ணனுடைய பேச்சை இதுவரை கேட்டீங்க, கேட்கல, அதை பத்தி நான் கவலைப்படுறேன். உண்மையிலேயே நான் வருந்தி உளமாற உங்ககிட்ட கெஞ்சி கேட்க, இந்த தேர்தலுக்கு நீங்க உயிரை கொடுத்து வேலை செய்யும். எனக்கு கராத்தையில எனக்கு கற்றுக் கொடுக்குற எங்க ஆசிரியர் சண்டையில இருக்காரு, நீ வென்றுட்டு செத்து கூட ஓடி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் போய் வெற்றி கோட்டை, நீ வெற்றி கோட்டை தொட்டுட்டு அந்த கோட்டில் செத்து, அந்த வெறியில நீ பயிற்சி எடுத்தா தான் சாதிக்க முடியும். நான் கவனிப்பேன் எந்த வாக்ககத்துல அதிக வாக்கு, அங்க யாரா பொறுப்பா இருந்தவன், எந்த ஒன்றியத்தில் அதிக வாக்கு, எந்த தொகுதியில் அதிக வாக்கு, அவன் எவன்டா தொகுதி செயலாளர் இருந்தவன் அவனே போடான். அவன் சரியில்லை தம்பி, நீ விலைக்கு வேற ஆள் தகுதி இல்லைன்னா நீயே தார்மீகமா. தொடர்வண்டி விபத்துக்கு லால்பூர் சத்திரி எல்லாம் விலகினாங்களே தொடர்வண்டி விபத்துக்கு, அது மாதிரி நீ விலகிரு பொறுப்பேற்று. ஐயா ராகுல் காந்தி பொறுப்பேற்று விலகினா இந்த கட்சி தோத்தவன நான் தலைவராக இருக்க செய்வேன், அது தப்பு. ஆனா நீ என்ன செய்யணும், நீ விலகிட்டு வேற ஆளு கொடுத்துரு, வேற ஆளு நீயே விலகிடு. அப்ப நாங்க கொண்டாடுவோம், அண்ணே அவன் ஒத்துக்கிட்டான், தோல்வி ஒத்துக்கிட்டானே. அப்ப என்ன பண்ணுவோம், பாராட்டிட்டு உன் பெருந்தன்மையை பாராட்ட நீயே நில்றான், அடுத்த முறை இதை விட அதிகமா 2 மடங்கு வாக்கு வாங்கி வெல்றான். இப்ப இந்த வேட்பாளர் நிறுத்துறவங்கலாம் வெற்றி வேட்பாளர் நிறைய போன தடவை வென்றுட்டாங்க, அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. தோற்றாலும் அவங்க தோல்வி இல்லது, நல்ல பயிற்சி எடுத்துக்காங்க, எப்படி மக்களை அணுகணும், எப்படி வாக்கு சேகரிக்கணும்னு. அந்த பயிற்சி, தொடர் முயற்சி, அதன் விளைச்சல் தான் வெற்றி, அவ்வளவுதான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் வேலை செய்யணும். நீ ரொம்ப கஷ்டமான சமகாலத்துல நம்ம தாத்தா கலிபெருமாள்கிட்ட போ, அண்ணன் தமிழரசன்கிட்ட போ, எல்லாமமாக இருக்கிற நம் தலைவர் பிரபாகரன்கிட்ட போ. ரொம்ப சோறு வருதுன்னா அவரை பாரு, அந்த மனிதன் செய்த ஈகத்தை பாரு. அதுக்கப்புறமும் உனக்கு தாண்மை, அகந்த ஈகோ, நாம் பெரியவன் நீ பெரியவன் என்ன வந்ததுன்னா நீ பிழையானவன், இடத்தை காலி பண்ணி இங்க இருக்காது. முழு ஈடுபாட்டோட அர்ப்பணிப்போடு வேலை செய்யுங்க, உறுதியான மகன். இந்த ஓட்டை பிரிக்கிறீங்கன்னு இந்த கூரை விட மேல ஓடு போட்டு போய் இறங்கி பிரிக்கிறதுக்கு எவன் ஓட்டை எவன் பிரிக்க முடியாது. இது பாக்கெட்டில் இருக்க பணம் இல்லை எடுத்துட்டு போறதுக்கு. நம்ம கோட்பாடு, நம்ம தத்துவத்தை வைக்க உலகத்திலே ஆள் கிடையாது, இந்தியாவில் எந்த நிலத்திலே ஆள் கிடையாது. அது இந்த நிலத்தில் நாம எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியல். நாம் ஒன்னிலிருந்துல ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம், ஆனாவிலிருந்து எழுதுறோம். தமிழ் மீட்சியை, தமிழர் எழுச்சி என்கிற முழக்கத்தை முன்வைக்க இந்த நிலத்தில் எவனும் இல்லை. உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை என்ற தத்துவத்தை முன்வைக்க இங்க ஆள் இல்லை. எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு அரசியலை முன்வைக்க இங்க யாரும் இல்லை. வணங்குகிற சாமி இல்ல, வாழ்கிற பூமி நம்மளுடைய இலக்கு. கோயில்கள் அல்ல, குடிசைகள் நம் இலக்கு. அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். என் தம்பி பாக்கியம் சொன்னான், அந்த ஜான் பால், போப்பாண்டவர், அருள் தந்தைகள், இந்த பிசப்புகள் மாநாட்டில் கூடி நாம பேசுறோம்ல, பூமி மனிதனுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலக உயிர்களின் உடைமை. அதை எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும், அதையெல்லாம் நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தேவாலயத்திலையும் அதை வைக்கணும்னு சொல்லியிருக்காராம். அதெல்லாம் கவலைப்படாத. பிஜேபின்னு பி டீம்னா அதில் ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டை நமக்கு விழாமல் தடுத்தான். இந்த வாட்டியும் அதே பேசுவான், அது செத்த பாம்பு, அதை பற்றி கவலைப்படாத. அவரே சொல்லிட்டாரு, பிஜேபி நீ சைபர்னு. இதை தாங்க 10 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சீமானுக்கு போட்டா மோடி வந்துடுவார், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், எனக்கு போட்டா நான் தாங்க வருவேன். இந்த அடிப்படை கூட தெரியாம நீங்க எப்படிங்க? இனி அந்த பருப்புலாம் இங்கே வேகாது, அதுக்கு வீணா போயிடுச்சு. நீ அதை பற்றி கவலைப்படாத. அதை நிரூபித்து காட்டின எண்ணெய் அதிகாரிகளுக்கு நம்ம நன்றியும் வணக்கத்தையும் நம்ம சொல்லணும். அது சொல்லணும். அதாவது இருக்கிற திசை குந்தம் இல்லையா,
புரட்சவாக்கத்தை நோக்கி வணங்குறேன். எல்லாம் தேவைப்பட்ட இன்னொரு ரைடை கூட விடுங்க. இப்போ பிரச்சனை நான் வேணா ஆளுக்கு அடையாளம் காட்டுறேன். அதெல்லாம் நீங்க சொல்லுவாங்க. எப்பவுமே புத்தர் நமக்கு சொல்றாரு, ஒரு பொய்யை 10 லட்சம் பேர் கூடி உண்மைன்னு சொன்னாலும் உண்மை ஆயிராதராங்க. அது மாதிரி ஒரு உண்மையை 10 லட்சம் பேர் சேர்ந்தது பொய்டான்னு சொன்னாலும் அந்த உண்மை பொய்யாயிராதுங்கிறது. அதனால நம்மளை என்ன சொன்னாலும் அவன் நிரூபிக்க முடியாது. நீங்க அது காரணம் பொறுமை தான் முக்கியம். தலைவர் சொல்றாருல, பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், ஆனால் காய் கனி தித்திப்பா இருக்குங்கிறது. முந்திக்கொண்ட முதல்கள் கோயிலின் அடிக்கல்லாயிருது, கடைசி வரை காத்திருந்தகள் தான் கலசம் ஏறுங்கிற. நாம கடைசி வரை காத்திருந்திருக்கோம், கலசத்தில் ஏறோம். கவலையே விடாமல் ஈடுபாட்டோடு உழைங்க. யாரு வேட்பாளர் என்று கேட்காத, யாரா இருந்தாலும் வேலை செய்யுங்கிற உறுதியோட போ. நான் நெப்டியூன்ல இருந்து, சூரியன்ல இருந்து, சந்திர மண்டலத்தில இருந்து, செவ்வாய் கிரகத்திலிருந்து இறக்கல. அதை மட்டும் ஞாபகம். தகுதியானவர்களை தகுதியான இடத்தில், தேவையான இடத்தில் நிறுத்துறேன். வேலை நீ நிரூபிச்சு காட்டு. இது என் கோட்டை. விருதுநகரா, அதுல திருவிழிபுத்தூர் என் கோட்டை, விருதுநகர் என் கோட்டை, இது நாம் தமிழர் கட்சியின் கோட்டை. தமிழ்நாட்டிலேயே இந்த தொகுதியில தான் அதிக வாக்கை நாம் தமிழர் கட்சி வாங்குச்சுன்னு நான் எங்க அண்ணன்ட்ட பாராட்டு பெறணும் அப்படின்னு நீ சொல்லு. நீ வாங்கி காட்டு. தங்க காசுல தலைவர் படம் பொறிச்ச காசை நான் உனக்கு பரிசா தர்றேன், நீ வாங்கி. அது 1000 பேர் வாங்கி காட்டினாலும் 1000 காசு தரேன்டா. போட்டி போடு. அவனை விட நம்ம அதிகமா ஓட்டு வாங்கிடணும். போட்டி போடு. வென்றணும், எப்படியாவது வென்றணும். திண்டுக்கல்ல வென்றணும், மதுரை வென்றணும், சிவகங்கை வென்றணும், ராமநாதத்தை வென்றணும், திருப்பரம்பத்தூர்ல வென்றணும். முதல் வெற்றி செய்தி அண்ணனுக்கு போகணும். அதுல போட்டி போடு, பொறாம்படு. அவன் ரொம்ப நிறைய பேர் அந்த தொகுதியில வேலை செய்யறாங்கடா, நம்ம அதை விட அதிகமா போகணும்டா அப்படின்னு வேலை செய்ய. பொறாமைப்படுவதும் போட்டி போடுவதும் கட்சியின் வளர்ச்சிக்கு, லட்சிய வெற்றிக்கு என்பதை அன்பு தம்பிதங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். சும்மா ஓப்பி எடுத்து குறுக்க மறுக்க ஓடிட்டு கூட. பிடிக்கல, அழகா விளையிரு, ஒதுங்கி நில்லு. சைவார சுரம்பர் போராடு, உன் இலக்குக்காக போராடு. பாடு, எழுது, பேசு, ஆடு, ஓடு. ஒண்ணுமே முடியலையா, ஒதுங்கி நில்லு. போராடுறவன பழி சொல்லிட்டு, கேவலம் பேசிட்டு, விமர்சிச்சுட்டு, ஐயா இவ இப்படி பேசியிருக்கணும், அப்படி பேசியிருக்கணும். எப்படி பேசியிருக்கணும் சொல்லு. தெரியும். எதிலார் குற்றங்கோல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மன்னம் இருக்கு. உலகப்பெரு ஞானி எல்லாம் சொன்னான். உலகப்பெரு ஞானி எல்லாம். பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவனை முழு மனிதன். சாக்ரட்டிஸ். அதை விட என்னடா குறைஞ்சு வச்சு நம்ம பாட்டன் சொன்னதுல, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. சாக்ரட்டிஸ் பரம்பரை கருவாவதுக்கு முன்பு உருவானவன்டா நம்ம பாட்டேன். என்னடா நீ எதுலடா குறைஞ்சிட்டா தமிழ? உனக்கு ஏன்டா திமிரு வர மாட்டேங்குது? நிமிர்ந்து போடா. விவசாயி சின்னம் எங்க போயிடுச்சு? நம்மளை விட்டு எங்க போகுது? விவசாயிக்கிட்ட வராம விவசாயி சின்னம் எங்கடா போகும்? தைரியம், நம்பிக்கை விடுது. வரும்ல. சட்டம் இருக்கு, நீதி இருக்கு, தர்க்கம் இருக்கு. நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. வரும். இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் ஏன் வேலை, உன் வேலை இல்லை. உன் வேலை நான் கொடுக்குற வேட்பாளரை வெல்ல வைக்கணும். 2-3 தொகுதி தான் இருக்கு. முடிச்சுட்டேன்னா அறிவிச்சிருவேன். நீ போய் வேலை செய்ய வேண்டியதான். அண்ணன் வரட்டும், அறிவிக்கட்டும், அதெல்லாம் இருந்தது. நேரம் இல்லை. உங்களால செய்ய முடிந்த வேலையை நீங்க செய்யுங்க. நான் வந்து சேர்ந்துப்பேன். எல்லாம் தேர்வு பண்ணிட்டு தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே வேட்பாளர் அறிமுகப்படுத்துறோம். பெரிய கூட்டம் போட்டு 20 பெண்கள் 20 ஆண்கள். பாரதில் குறைஞ்சது 10 பேருக்கு மேல சிறந்த மருத்துவர்களே. அதுல 40 சீட்ல 10 பேர் மருத்துவர், டாக்டர். இன்னைய ரைட்லாம் போட்டா எல்லா எஜுகேட்டடும் அங்கதான் இருக்கான்னு வரும். சில பேருக்கு விடுபட்டு போயிருக்குது. அது வருத்தமாக தான் இருக்குது. சில பேருக்கு தகுதியானவர்களுக்கு தர முடியுது. அது ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த மே ஒரு தேர்தல், இடையில ஒரே ஒரு மே, அடுத்த மே ஒரு தேர்தல். ஒரு தேர்தல் இந்த மேல தேர்தல், அடுத்து 26 மேல சட்டசபைக்கான தேர்தல். ஓராண்டு. இந்த ஓராண்டுக்குள்ள என்ன பண்ணணும்? இதே வேகம், இதே ஓட்டம், கிளை கட்டமைப்பு, படையை பெருக்கி நிற்கிறான். எதை வந்தாலும், எந்த கொம்பை வந்தாலும் இதுல அடிக்கிறான், 26 ஆட்சியை பிடிக்கிறான். உறுதிமொழி எடுக்கல. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழ், தமிழால் இணைந்து நாம் தமிழராய். அதை ஒவ்வொருத்தரும் காலையில வேட்பாளர்ல இருந்து வாக்கு சேகரிக்க போற ஒவ்வொரு பிள்ளையும் உறுதிமொழி எடுக்க. ஒண்ணு இல்லையா, மாவீரர் படங்களை வச்சுக்க, முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க. உனக்குள் இருக்கிற அகந்தை, தாண்மை, கீழ் சிந்தனை, இழி சிந்தனை, கேடுகட்ட எண்ணங்கள் எல்லாம் தூரப்போயிடும். செத்து விழுந்தவனை பார், உனக்காக தான் செத்துருக்காங்கிறத எண்ணத்தை வை. நான் முன்னத்து ஏர்களை பார், கலிய பெருமாளை பார், மரண தண்டனை விதிக்கப்பட்ட அதிலிருந்து மீண்டு வந்த அந்த மனிதனை பார், தமிழரசனை பார், எந்த மக்களுக்காக போராட போன அந்த மக்களாலே அடித்துக் கொள்ளப்பட்ட அந்த மாவீரனை பார், எந்த மக்களுக்காக போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களை பார், உன் உயிருக்கு நிகரான மொழி செத்துவிடக்கூடாத உயிரை கொடுத்த அந்த மாவீரர்களை பார், அவர்களை பார். அவர்கள் கனவு பொய்யாக வேண்டுமா? அவர்கள் போராடி உயிர் நீத்ததெல்லாம் வீணா? பைத்தியக்கார செயலா? பயனற்ற செயலா? இல்லை. அவர்கள் லட்சியத்தை வழி வெளியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள். நாங்கள் சுமந்து நின்று சென்று வெல்லுவோம் என்பதை நீ அதை சொல்லி அதை நிரூபிச்சுட்டாங்க. இவங்க மாதிரி சும்மா இந்த நோட்டை கொடுத்து 150 கோடி அந்த தொகுதியில ஒதுக்காச்சு, 200 கோடி, அதெல்லாம் விடு. உயர்ந்த லட்சியத்திற்கும் அதை வெல்வதற்கு உழைக்கிற உழைப்புக்கும் இடையில இதெல்லாம் தவிடுபடி ஆகும். அடிச்சு நொறுக்கு அண்ணன். நாம் எடுத்து வைக்கிற கருத்தியலுக்கு, தத்துவத்திற்கு, கோட்பாடுக்கு பதில் சொல்ல இனிமே ஒருவன் பிறந்துதான் வரணும். இதுவரை இந்த நிலத்துல எவனும் இல்லை. நீ எதை பத்தியும் கொல்லப்படாத. இந்த கூட்டத்தில் அண்ணன் ஒரு கருத்தை எடுத்து வச்சு பேசுறேன்னா அதை ஒட்டி அடுத்து பேசிட்டு போயிட்டு. பேச்சாற்றல் உள்ளவர்கள் உங்கள் வலிமை பெறுங்க, படிங்க, புதிதாக தகவலை சேகரிங்க. தமிழ் தேசிய இன முன்னோர்கள் கொட்டி வச்சதை பாருங்க, மறைமலை அடிகளை படிங்க, அண்ணல் தங்க கியாபி விஸ்வநாதம் தேடுங்க, சோமசுந்தர பாரதியார போங்க, எல்லாம் தேடு, தேடி படி, திருவிக்காட்ட போய் எல்லாத்தையும் தேடு. நம்ம முன்னோர்களை பாரு, தேவனைய பாவனரை படி, எல்லாத்தையும் படி. தமிழ் தேசிய அரசியல் முன்னோடியை போய் சி.ப. ஆதித்தனார் தத்துவத்தை படி. மாப்போசி என்ன செஞ்சிருக்காரு, எங்க தவறு பண்ணியிருக்காரு, எங்க தடுமாறி இருக்கார்கள் முன்னவர்கள், எல்லாத்தையும் கத்துக்க. நில்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் ஓடுறேன், தைரியமா இரு. நான் சரியா வழிநடத்தி உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன்னா என் பின்னாடி வா, விட்டுருவேன்னா போயிரு. நம்பிக்கை இருந்தா என்னை பின்தொடர், இல்லைன்னா நகர்ந்து நின்று. அவ்வளவுதான். உள்ள இருந்துட்டு குழப்பாத, உள்ள இருந்துட்டு குழப்பாத. இதெல்லாம் மெல்லுமா, இதெல்லாம் சரியாகுமா, இவங்கெல்லாம் ஒரு வேட்பாளரா, இப்படிலாம் பேசிட்டு கூடாது. பார்த்துக்க. பச்சை மட்டையை எதிரிகளுக்கிட்ட பயன்படுத்தவை, உனக்கு எதிராக பயன்படுத்துற மாதிரி என்னை ஆக்கிறார். அது சிக்கலாயிரும். பார்த்துக்க, கவனமா வேலை செய்யும். சொல்லுவாங்கல்ல, உயிரை கொடுத்து வேலை செய்யணும் சொல்லும்ல, அப்படி உயிரை கொடுத்து சொல்லல, உணர்வை கொடுத்து வேலை செய்யும். வேலை செய்யும், அதுதான் முக்கியம். அதை சொல்லணும்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். வேட்பாளர் இதுக்குள்ளே இவ்வளவு இருக்கலாம், பேச்சாளர்கள் சில பேர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எல்லாருக்கும் இதுதான். ஆக சிறந்த வார்த்தைகளை, கண்ணியமிக்க வார்த்தைகளை கவனமாக எடுத்து வைங்க. உயர்ந்த தத்துவத்தை வச்சிருக்கிறீங்க, அதை உயர்ந்த நாகரிகமான சொற்களை எடுத்து வச்சு பதிவு செய்யுங்க. அவ்வளவுதான். அம்மாவுக்கு முன்னாடி பேசுறீங்க, அப்பாவுக்கு முன்னாடி பேசுறீங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுறீங்க, சொந்தங்கள்கிட்ட பேசுறீங்க, இவ்வளவுதாங்க. இந்த எண்ணத்தோடு நீங்க மேடையில ஏறி முழங்குங்க.